வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம வந்து இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் 2023 கேட்கப்பட்ட கேள்விகளை பற்றி அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கடந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்ஏ பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பேப்பர் 1, அதாவது சிவில் சர்வீசஸ் பேப்பர் 1. இதில் என்னென்ன இருக்குன்னா, ஹிஸ்ட்ரி, ஆர்ட், கல்ச்சர், ஜியாகிரஃபி அண்ட் சொசைட்டி, இது எல்லாமே இந்த ஃபஸ்ட் பேப்பரில் இருக்குது. இந்த பேப்பரில் வந்து மொத்தம் 250 மதிப்பெண்கள், மொத்தம் 20 கேள்விகள். முதல் 10 கேள்வி வந்து மொத்தம் வந்து 10 மார்க்கு. ஒவ்வொரு கேள்விக்கும் 150 வேர்டில் நம்ம ஆன்சர் பண்ணணும். மொத்தம் 1500 வார்த்தைகள். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு 10 இருக்கிறது வந்து 11 to 20 உள்ள கேள்விகள் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம வந்து 250 வேர்டில் ஆன்சர் பண்ணணும். 15 மதிப்பெண்கள், மொத்தம் 150. மொத்தம் சேர்த்து அந்த பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வந்து முதல் 10 கேள்விக்கு வந்து 100 மதிப்பெண்கள், அடுத்த 10 கேள்விக்கு வந்து 150 மதிப்பெண்கள், மொத்தம் வந்து 250 மதிப்பெண்கள். நம்ம இந்த இப்போ இதில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதில் இந்த டிஸ்பிளேவில் எப்படின்னா, ஒரிஜினல் கொஸ்டின் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரீட் பண்ணுறதுக்காக உங்களுடைய ஈஸியாக நீங்கள் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இங்கிலீஷை தனியாக டைப் எடுத்து அதை மட்டும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வி ஆர் ஷோயிங் ஃபுல்லாக ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் உள்ள கொஸ்டின் பேப்பர் அப்படியே நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கொஸ்டினை படிச்சுட்டு என்ன பகுதியில் அந்த கேள்வி கேட்காங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பேசையில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியும் நம்ம வந்து கோடிட்டு அல்லது போல்டு பண்ணி காமிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம இப்போ வந்து முதல்ல பார்க்க போகிறது வந்து அதாவது இந்த பேப்பர் 1, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது யூபிஎஸ்சி ஜிஎஸ் மெயின் 2023 டீட்டெயில்டு டிஸ்கஷன். நம்ம ஒன்று பண்ண போகிறதுல ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் டுவர்ட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஏன்சியன்ட் இந்தியா. இது வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இது வந்து ஏன்சியன்ட் இந்தியாவிலேருந்து நம்ம ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர் என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இதாச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம இதில் வந்து ஒவ்வொரு கேள்வியும் நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்க போனோம்னா வந்து ரொம்ப டைம் ஆகும். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் பேசி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேள்வியை படித்து அது எந்த பகுதியில் வருது அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம மேலோட்டமாக சொல்லிவிடுவோம். அடுத்து 2வது கேள்வி வந்து, வாட் வாஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மகாத்மா காந்தி அண்ட் ரவீந்திரநாத் டாகூர் இன் தேர் அப்ரோச் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் நேஷனலிசம். இப்போ இதில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 பேரோட தாட்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம டாபிக் படிச்சிருப்போம். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற பற்றி சொல்லணும், டிஃப்ரென்ஸுன்னு சொல்லணும். யோசிச்சு பாருங்கள். முதல் கேள்வி எக்ஸ்பிளைன் பார்த்தோம். இதில் வந்து டிஃப்ரென்ஸு என்ன, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் 2 பேர் இருந்ததுன்னு சொல்லணும். ஓகே, இது மாடர்ன் ஹிஸ்ட்ரி. 3வது கேள்வி, பிரிங் அவுட் தி சோசியோ எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்டு. யோசித்து பாருங்கள். bring out the socio-economic effects. So you have to bring out, you have to elucidate. சரிங்களா? இது வந்து ஓல்டு ஹிஸ்ட்ரி. அப்போ ஓல்டு ஹிஸ்ட்ரி உலகம் ஃபுல்லாக ரயில்வேஸில் என்னென்ன சேஞ்சஸ் வந்தது அப்படிங்கிற பற்றி நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். யோசித்து பாருங்கள். 150 வார்த்தைக்குள்ளே எழுதணும். தெரிஞ்சுது அப்படிங்கிறத நிறைய எழுதக்கூடாது, வேஸ்ட் ஆகிரும் டைமு. 4வது கேள்வி, டிஸ்கஸ் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் ஃபுட் செக்யூரிட்டி இன் ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ். இது ஜியோகிரஃபி கேள்வி. யோசித்து பாருங்கள். கிளைமேட் சேஞ்சினால், அதான் வந்து நம்மளுடைய தட்பவெப்பநிலை மாற்றத்தினால ஃபுட் செக்யூரிட்டியில் என்ன சேஞ்சு, என்ன மாற்றம், என்ன கான்சிக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்னென்னா அங்கங்கே படிச்சிருப்போம் கிளைமேட் சேஞ்சில். ஆனால் அந்த கிளைமேட் சேஞ்சில் அங்கங்கே படித்த பாடங்களுடைய மொத்த தொகுப்பையும் நம்ம இங்கே ஒன்றாவது பேச வரணும். இது ஜியோகிரஃபி, 10 மதிப்பெண்கள். 5வது கேள்வி, ஒய் இஸ் த வேர்ல்டு டுடே கன்ஃபரண்டட் வித் த கிரைசிஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் அக்சஸ் டு ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ். இப்போ வந்து குடி தண்ணீருக்கு என்ன பிரச்சனைனால உலகம் வந்து என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, வாட் இஸ் அ கிரைசிஸ் அண்டு அக்சஸ் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பற்றி பேசியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஜியோகிரஃபியில் இது கிளியராக இருக்குது. என்விரான்மெண்ட் ஜியோகிரஃபியில் இட்ஸ் அ ஜியோகிரஃபி பார்ட், 10 மதிப்பெண்கள். 6வது கேள்வி, ஹவ் ஆர் தி FJORDS ஆர் ஜோட்ஸ் ஃபார்ம்ட். இட்ஸ் பியூர் ஜியோகிரஃபி கொஸ்டின். வாட் டு தே கான்ஸ்டிடியூட் some of the most picturesque areas of the world. ஸோ இது நம்ம ஜியோகிரஃபியில் படித்தது. இட்ஸ் a very straight question. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ஏன் இந்த மாதிரி அழகான ஒரு இதை வந்து உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பேசணும். இது ஜியோகிரஃபி. அடுத்தது 7வது கேள்வி, why is the southwest monsoon called பூர்வையா ஈஸ்டர்லி in போஜ்பூர் region? How
has this directional seasonal wind system influenced the cultural ethos of the region? இது டோட்டலாக பாருங்கள், கல்ச்சுரல் எத்தோஸ் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்க கேள்வி. ஸோ இட்ஸ் அ ஜாகிரஃபி அண்ட் லிட்டில் பிட் ஹிஸ்ட்ரி நம்ம யோசித்து பார்க்கணும். ஓகே, அடுத்து 8வது கேள்வி. Do you think the marriage as a sacrosanct or sacrament in losing its value in modern India? பியூர்லி சோசியாலஜி சப்ஜெக்ட், நம்ம சொசைட்டின்னு படிச்சிருப்போம். இது வந்து ரொம்ப காமனான திங்கிங். தெர் ஆர் பாயிண்ட்ஸ். 9வது கேள்வி. Why suicide among young women is increasing in Indian society? இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. ஸோ இதுவும் நம்ம சொசைட்டி லேட்டஸ்ட்டு இதில் நம்ம வந்து என்னென்ன பிரச்சனைனால நடக்குன்னு நிறைய பேப்பரில் படிக்கிறோம். நம்மளுடைய நீங்கள் சொசைட்டியை பற்றி படிக்கல, ரீசன்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் கரெக்டாக எலுசிடேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒய் ரீசன் சொல்லணும். நல்லா யோசித்து பாருங்கள். ஏழிலிருந்து டு யூ திங்க், அவங்க உங்களுடைய ஒப்பீனியன். டு யூ திங்க், உங்களுடைய திங்கிங் என்ன, இதில் ஒய். ஸோ இதில் ரீசன் சொல்லணும். பார்த்துக்கங்க டிஃப்ரென்ஸ். தென் 10வது கேள்வி. Child huddling is now being replaced by mobile phones. Discuss its impact on socialization of children. இது சொசைட்டி. யோசிச்சு பாருங்கள். டிஸ்கஸ் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் வேறு மாதிரி எழுதணும், டூ யூ திங்க் வேறு மாதிரி எழுதணும், ஒய்ங்கிறது வேறு மாதிரி எழுதணும். ஹியர் we have to discuss the point. இட்ஸ் a சொசைட்டி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் how we are going to present it அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து இனி வர கேள்வி வந்து ஃபுல்லாகவே 15 மார்க்கு 250 வேர்ட்ஸ் எழுதணும். பார்க்கலாம். 11th கொஸ்டின். வாட் ஆர் தி மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேதிக் சொசைட்டி அண்ட் ரிலிஜன்? Do you think some of the features are still prevailing in Indian society? பாருங்கள், ஏன்சியன்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரி மொத்தமாக கொண்டு வந்து நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எங்கெங்கே படித்தோமோ அந்த பாயிண்ட்ஸை வந்து மெயின் ஃபீச்சர் என்ன அர்த்தம், முக்கியமான பாயிண்ட்ஸை கொண்டு வந்து எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியம். That's called main feature. அடுத்து 12வது. What were the major technological changes introduced during the Sultanate period? How did those technological changes influence the Indian society? Again, யோசித்து பாருங்கள். ஏன்சியன்ட் மிடிவியல் பீரியடு, அந்த டெக்னாலஜி சேஞ்ச் எப்படி வந்தது, அது எப்படி இந்தியன் சொசைட்டியை உருவாக்கிச்சு. இன்ஃபேக்ட் இது வந்து டோட்டலாக சுல்தானேட் பீரியட் தான், அதனால் ஏன்சியன்ட் சொல்ல முடியாது. இட்ஸ் டோட்டலி மிடிவல் ஹிஸ்ட்ரி. ரைட்டுங்களா? அண்டு 13வது கேள்வி. How did a colonial rule affect the tribal in India and what was the tribal response to colonial oppression? இது டோட்டலி மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ட்ரைபலுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி படிச்சிருப்போம். அந்த ரீசனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹியர் ஹவு. யோசித்து பாருங்கள். வாட் வேர் தி மேஜர் அப்படிங்கிறது பாயிண்ட்ஸு. இங்கே ஹவு, எப்படி, வாட், என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இது மாடர்ன் ஹிஸ்ட்ரி. அடுத்து 14வது கேள்வி. கமெண்ட் ஆன் ரிசோர்ஸ் பொட்டென்ஷியல் ஆஃப் லாங் கோஸ்ட்லைன் ஆஃப் இந்தியா அண்ட் ஹைலைட் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் நேச்சுரல் ஹசார்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இன் தீஸ் ஏரியாஸ். இது பியூர்லி ஜாகிரஃபி. இது உங்களுக்கு தெரியும். நார்மலாக வந்து நிறைய மேக்ஸிமம் இட்ஸ் அபவுட் ரேரஸ்ட் நடந்தது சுனாமி. அதர்வைஸ் நமக்கு வந்து இட்ஸ் லைக் கடல் அரிப்பு இருக்கலாம், லிட்டில் பிட்டால் ஹெவியானு தெரியல தமிழை இந்தியாவை பொறுத்தளவுக்கு. பட் வி ஃபேஸ் லாட் ஆஃப் சைக்ளோன்ஸ் இன் தி போத் சைட், வெஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட்டும். ஸோ இது ஒரு ரீசன். இது மாதிரி நிறைய பேசலாம். அடுத்து இது ஜாகிரஃபி. 15வது கொஸ்டின். Identify and discuss the factors responsible for diversity of natural vegetation in India. Assess the significance of wildlife sanctuaries in rainforest regions in India. It's like identify and discuss. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த ஃபேக்டர் என்னென்ன ஃபேக்டர் அப்படிங்க டிஸ்கஸ் பண்ணணும். நல்லா பார்த்துங்க. ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை பற்றி பேசணும். ரைட்? ஸோ இது ஜாகிரஃபி பியூர்லி. 16வது கேள்வி. Why did human development fail to keep pace with economic development in India? இது ஜாகிரஃபி. இன்ஃபேக்ட் இது வந்து கொஞ்சம் எக்கனாமிக் ஜாகிரஃபி, முழுவதும் எக்கனாமிக் ஜாகிரஃபி தான். பட்டு ஹியூமன் ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக் ஜாகிரஃபி ரெண்டையும் மிக்ஸ் பண்ண ஒரு நம்ம விஷயம். ஸோ அதை நம்ம வந்து பார்த்து எழுதணும். பட் நிறைய தெரியும் அப்படிங்கிறதுக்காகவோ ஃபுல்லாக நிறைய எழுதாதீங்க. 250 வேர்ட்ஸ் கூட நிப்பாட்டிக்கணும். தென் 17th கொஸ்டின். ஃப்ரம் பீயிங் எ நெட் ஃபுட் இம்போர்ட்டர் இன் 1960s, India has emerged as a net food exporter to the world. Provide the reasons. இதில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இது வந்து க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து ஆரம்பித்து ஹவு வி ரியலி டிரான்ஸ்ஃபார்ம்டு இந்தியா அப்படிங்கிறத பற்றி பேசணும். தட்ஸ் இட். வேறு எதுவுமே நம்ம பேச தேவையில்லை. பட் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு வந்து கன்க்ளூஷன் கொண்டு வரணும். ரைட்டா?
ஓகே. அண்ட் 18வது கேள்வி, அஃப்கோர்ஸ் வந்து ஜியாகிரஃபி பார்ட். 18வது கேள்வி, டஸ் ஓகே எகெயின் இட்ஸ் அக்ரிகல்ச்சர் ஜியாகிரஃபி, மறந்துடக்கூடாதுனால. சரி, ஓகே. 18வது கேள்வி, டஸ் அர்பனைசேஷன் லீட் டு மோர் செக்ரிகேஷன் அண்ட் ஆர் மார்ஜினலைசேஷன் ஆஃப் புவர் இன் இந்தியன் மெட்ரோபாலிஸ்? இது சொசைட்டி சம்மந்தமானது. இது பியூர் இன்னைக்கு உள்ள கான்டெம்பரரி சொசைட்டியில் என்ன நடக்குது அப்படிங்க பற்றி நம்ம பேசணும். இது நம்ம படிச்சிருப்போம் அது. அண்ட் 19வது கேள்வி, why is caste identity in India both static and fluid? இட்ஸ் ஒய், காரணம் எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொசைட்டி. அண்டு கடைசியாக 20வது கேள்வி, டிஸ்கஸ் தி இம்பேக்ட் ஆஃப் போஸ்ட் லிபரல் எக்கனாமி ஆன் எத்னிக் ஐடென்டிட்டி ஆஃப் கம்யூனலிசம். இதுதான் டிஸ்கஸ். என்ன இம்பேக்ட் லிபரல் எக்கானமி 1991 அப்புறம் இந்த எக்கானமி ஓப்பன் ஆன பிறகு எத்னிக் ஐடென்டிட்டிலையும் அண்டு கம்யூனிஸ்டில் என்னென்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கிறது வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் தென் கிவ் அன் அக்கௌண்ட். ரைட்டா? ஸோ இதுதான். ஸோ இது இப்போ நம்ம வந்து அடுத்த பேப்பர், செகண்ட் பேப்பர் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன சப்ஜெக்ட், என்ன டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ரைட்? சரி, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.